guys, welcome back to our channel சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஷாப்பிங் மால் தான் போக போகிறோம். ஸோ எந்த மால் என்னன்றதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கிற அதாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இன் சென்னை. அண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட் 1ல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு பேக் சைடு வழியாக வந்தோம். கேட் 1 வந்துட்டு மாலுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியிலே வண்டி நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே பார்க் பண்ணியிருந்ததுனால உள்ளே போகாமல் நாங்கள் வெளியிலே பார்க் பண்ணிட்டோம். மகிழன் பார்த்தீங்க அப்படின்னா கன்னத்துலலாம் வந்துட்டு பொட்டுலாம் வச்சிட்ருப்பான். ஏன்னா அவனை எங்கள் அக்கா வீட்டுக்கு அமுச்சு வச்சுருந்தோம் காலையில். அங்கே வந்துட்டு ரட்சிதா வந்துட்டு ஐப்ரோ அப்புறம் கன்னத்தில் போட்டு நெத்தியில் போட்டுலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணி குழந்தையில பண்ணி வச்ச மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ பரவாயில்ல, அப்படியே கூட்டிகிட்டு போகலாம், அவனும் க்யூட்டாக தான் இருந்தான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் பேக் சைட்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பின்னாடி மாலுக்கு பேக் சைடில் வந்துட்டு இஏஓட ஒரு ஹோட்டல் இருக்குது. அண்ட் சைடில் ஒரு பார்ட்டி ஏரியா இருக்கும். அந்த வழியாக நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங் இருக்குது. அதாவது பேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு, பைக்குக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் மாலுக்கு பக்கத்துலேயே நிறுத்தணும் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரீமியம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற பார்க்கிங். நான் வந்துட்டு பார்க்கிங் போல், ஏன்னா நாங்கள் பேக் சைடில் வந்ததுனால பின்னாடியே வண்டியை பேஸ்மெண்ட்லேயே, அதாவது வெயிட் அவுட் ஆஃப் மால்லே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அதனால என்னால் பார்க்கிங்கை வந்துட்டு கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணது வந்துட்டு இந்த சீலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கீழேயே இருந்துச்சு சீலிங். அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு ரெட் கலரில் ஃபுல்லாக லைட் போட்டு அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்துட்டு லைஃப் ஸ்டைல், இந்த பக்கம் பேண்டலூன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிராண்டட் ஷாப்லாம் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பஜார், ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஷாப்பிங் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு கீழவும் இருந்துச்சு பேஸ்மெண்ட்டில். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மகிழன் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக கன்னத்தில் போட்டு அப்புறம் ஐப்ரோலாம் விட்டுருக்கவே மகிழனை வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு போனாங்க. அவனுமே சிரிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்து லைஃப் ஸ்டைலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஸ்டார் பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபியே 270 வரும். நீங்கள் வந்துட்டு இப்போ தனியாக வரீங்க இல்லை யார் கூடயாவது வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மாலில் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே வந்துட்டு இவங்க ஒரு ஸ்டால் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இங்கே நிறைய வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது அண்ட் ரெண்ட் இருக்குது. அவங்களுக்கு நிறைய இங்கே செலவு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோட ப்ரைஸ் என்னன்னு கேளுங்க. நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்க்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹையர் பீப்புள்ஸ் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவைப்படாது. அவங்க வந்துட்டு போவாங்க, வாங்குவாங்க, வருவாங்க. நமக்கும் அதை பார்த்ததுமே வந்துட்டு போகணும் வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே போனாலுமே ஒன்ஸ் அதோட ப்ரைஸை கேளுங்க. ப்ரைஸை கேட்குறதுனால தப்பு இல்லை. ஸோ ப்ரைஸை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்றதை முடிவு பண்ணுங்கள். எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் இவ்வளோ பட்டுமே கூட இந்த வீடியோ எண்டில் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்போவுமே மாலுக்கு வரோம்னா நம்ம ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு அந்த ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு நேராக மகிழன் வந்து ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போயிடுவோம். ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க நிறைய விளையாட முடிச்சதும் அப்போவே டயர்ட் ஆகிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் தி மாலில் வந்துட்டு அந்த கீழே ஒரு எப்பவுமே ஈவெண்ட் நடக்கும் இல்லையா இஏல, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் விமன்ஸுக்கு தேவையான அசசரிஸ், கிளாத் அண்ட் வந்துட்டு ஹோம் நீடட், அப்புறம் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. நானும் அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்பாக போய் பார்த்தேன். நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸ்டெட்டெலாம் 15 rupees காம்போ, அதாவது வாட்ச்சு, பிரேஸ்லெட்டு அண்ட் வந்துட்டு இயரிங்ஸ், அப்புறம் வந்துட்டு ஆங்க்லெட், இந்த மாதிரி நிறைய காம்போ போட்டு 99 rupees, அப்புறம் வந்துட்டு 100 rupees இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த
அதாவது எஜுகேஷனுக்கு தேவையான அசசரிஸ்லாம் இருக்கும்ல, லைக் பேனா, பென்சில் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஷர்ட்லாம் வெறும் 99 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி செட்டாக வரும் இல்லையா, ஸோ செட்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எடுத்தால் 300 அண்ட் பை 2 பார்த்திங்க அப்படின்னா 500 அந்த மாதிரி சூப்பராக அவ்வளோ அட்ராக்டிவாக வந்துட்டு இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் ஈஏக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை போயிட்டு பாருங்கள். இது எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்ல ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கவும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக ஈவனாக டெக்கரேட் பண்ணி ஈவனாக வந்துட்டு ஸ்கொயர் எடுத்து சூப்பராக இதை அல்டர்னேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஸ்டால் இதுதான். இங்கே வந்துட்டு ஹேண்ட் பேக் அண்ட் வந்துட்டு பர்ஸ் இந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதுக்கு அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளும் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த பர்பிள் பர்ஸ். இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1200. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த ரெட் கலர் பேக் அண்ட் இது வந்துட்டு பர்ஸு, இந்த பர்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வாங்கணுன்னு ஆசை, பட் அவ்வளோத்துக்கு ஒரு பொருளில் வந்துட்டு அமௌண்ட்டு போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ஸோ அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயாச்சு. வீட்டுக்கு தேவையான வந்துட்டு ஸ்க்ரீன்ஸு, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மிக்சர்ஸு, நட்ஸு இதெல்லாமே கூட இங்கே வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா இது வேல்யூ ஆஃப் த மணி அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இங்கே நிறைய இந்த மாதிரி தான் நிறைய குட்டி குட்டி திங்ஸ் வந்துட்டு நமக்கு நம்ம ஏதாவது இந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1800 வந்துச்சு இந்த பிரேஸ்லெட். இப்போ நான் காமிக்கிறது மென்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி அசசரிஸ்லாம் வந்துட்டு சூப்பராக ஷோ ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் மேலே அண்ட் சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் மேலெலாம் இந்த மாதிரி கோட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். ஸோ இதுவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு க்யூட் ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னு குட்டியாக அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஃபாலோ அண்ட் வின் சொல்லிட்டு இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட்டை அவங்களும் ஷோ ஆன் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் வந்துட்டு இங்கே ராக்கி ரிலேட்டடாக வந்துட்டு இங்கே நிறைய இருந்துச்சு. ராக்கி வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இயர்ரிங்ஸு, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த நெக்லஸ் ஐட்டம்ஸ், பேங்கிள்ஸ், வாட்ச்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்துட்டு இங்கே ஷோ ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டால் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு மகிழனுக்கு வந்துட்டு குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மகிழன்ட்ட காமிச்சேன். மகிழன் வந்து விடவே இல்லை. அதெல்லாம் பார்த்து ஓவர் எக்ஸைட் ஆகிட்டான் மகிழன். அது திரும்ப வந்துட்டு வாங்கி ஏன்னா இதெல்லாம் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரைஸ் அதிகம் தான். ஜஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோதான். வேணும் வாங்கணுன்ற கம்பல்ஷன் இருந்துச்சுன்னா வாங்கலாம். அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் போய் பார்க்குற இடத்துலலாம் ஒரு பொருள் வாங்கணும்னு இல்லைல்ல. ஸோ மகிழனுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சு பார்த்ததுமே அவன் வந்துட்டு விடவே இல்லை. அப்படி இருந்தும் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் கொட்டாங்குச்சி, அதை வந்துட்டு சூப்பராக பண்ணி அதில் ஏதோ பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது கொட்டாங்குச்சி தான்னு. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருந்துச்சு. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தள்ளி போயிட்டுருந்தோம். விமன்ஸ்க்கு வந்துட்டு குர்த்தீஸ், அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் கூட இங்கே அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஸ்டட்டு இந்த ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹாரம், நெக்லஸ், குட்டி குட்டி ஸ்டட்டு, பெரிய பெரிய சும்கா, அப்புறம் வந்துட்டு இயர்ரிங்ஸு, மாட்டல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே இங்கே வந்துட்டு அழகாக போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரீன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே கூட நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்டுமே வந்துட்டு இங்கே நிறையா இருந்துச்சு. அண்ட் நான் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப அட்மையர் பண்ணி ரொம்ப நேரம் இருந்தேன் அப்படின்னா இந்த மினியேச்சர், அதாவது ஷோகேஸ் திங்ஸ்லாம் வந்துட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹேண்ட் மிரரில் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு பின்னாடி ஸ்டாண்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவுமே க்யூட்டாக
க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் வந்துட்டு மினியேச்சர்னாலே நம்ம ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூன் அழகாக இருந்துச்சு. அப்புறம் குட்டியாக வந்துட்டு இந்த பூட்ஸு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் போடுற மாதிரி பூட்ஸு, ஷூஸு இதெல்லாம் வந்துட்டு இங்கே அழகாக மினியேச்சர்லேயே அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டைனியாக வந்துட்டு நம்ம காடு பிள்ளையார், அப்புறம் வந்துட்டு எலிஃபண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான இந்த குத்து விளக்கு, அகல் விளக்கு, அப்புறம் பிளேட்டு, நம்ம வந்துட்டு இந்த என்னது கோதுமை மாவு தேய்ப்போம்ல அந்த இது அந்த கப்பு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தோம். வால் கிளாக்கு அந்த மாதிரி இந்த ஷோகேஸ் திங்ஸ்லாம் இங்கே சூப்பர்பாக இருந்துச்சு. இந்த குட்டி எலிஃபண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மகிழன்ட்ட காட்டும்போது அவன் மகிழன் வந்துட்டு அது ரொம்ப பிரமிப்பாக பார்த்தான். எலிஃபெண்ட்டா இது அந்த மாதிரி பார்த்துட்டு குட் பாயாக வந்துட்டு திரும்ப ரிட்டன் மம்மி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஹார்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்படின்னா பேங்கிள்ஸ் ஒரு ஸ்டால் போடுறாங்க. வந்துட்டு ஒரு எக்ஸ்போ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பேங்கிள்ஸ்க்கு குறையே இல்லாமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாலில் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பேங்கிள்ஸ் இருந்துச்சு. கலராக பார்க்கவே அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து கையில் போட்டுக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேஸ்லெட்டுக்குன்னே தனியாக ஒரு ஷாப் இருந்துச்சு. கூலிங் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் வடகம்லாம் போடுவாங்கள்ல, அந்த வடகம், வத்தல் இதெல்லாம் இருந்துச்சு. ட்ரெஸ் மெட்டீரியலாகவே இங்கே நிறையா இருந்துச்சு. அண்ட் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நம்ம பேக் கொடுப்போம்ல, கிஃப்ட் பேக், அந்த மாதிரி வந்துட்டு இங்கே நிறைய டிசைன்ஸில் வந்துட்டு இங்கே நிறையா உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பேக் நீடடுனா இவங்களுமே கூட உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அவங்க நம்பர் கொடுத்தா ஆர்டர் பண்ணால் அவங்க நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்புவாங்க போல். ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய கிஃப்ட் பேக்கும் வந்துட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் விமன்ஸுக்கு தாங்க இங்கே நிறைய இருந்துச்சு. விமன்ஸ்க்கு என்ன வேணுமோ உள்ளே போனீங்கன்னா அப்படியே அடித்து தூக்கின்னு வரலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பு, பேண்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம ஹேர் அசசரிஸ்லாம் இந்த ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு கிளிப் பார்த்திங்க அப்படின்னா 200 ருப்பீஸ். அண்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு ரப்பர் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா 150 ருப்பீஸ், 300 கூட ஒரு ரப்பர் பேண்டு இருந்துச்சு. இதெல்லாம் 50 ருப்பீஸ் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மால்குள்ளே வந்து இந்த ஸ்டாலை விட்டு வெளியில் போகிறதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் நிறைய மாலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்ட் 2ல் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் பை.